பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 17வது அதிகாரம் 7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களினின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். என கண்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனிங்கள். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கையிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனை நம்பக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று அவர்களுடைய பிரைஸ் தி லார்ட் கரத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தம்முடைய வலது கரத்தினால் அவர்களை தப்புவித்து இரட்சிக்கிறார். வேதத்தை கவனித்து பார்க்கும்போது சங்கீதம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை இந்த கால வேளையில் உங்களுக்கு எப்படி விளங்கும் தெரியுமா? அது அதிசயமாய் விளங்க போகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை கவனித்து பாருங்கள். தாவீது பெலிஸ்தியரை நோக்கி சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என கண்பானவர்களே, தாவீது தன் தேவனை நம்பினான். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவனுக்கு பின்பாக இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார், அவருடைய சேனை நிற்கிறது என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். என கண்பானவர்களே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் இரட்சிக்கிறவர்கள் அல்ல. இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ள போகிறது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் நிற்பீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். எப்போ நீங்கள் உங்கள் காரியத்திற்காக கர்த்தரை நம்புகிறீர்களோ, அந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய காரியங்கள் அது கர்த்தருடையதாய் மாறிவிடுகிறது. நான் இப்படி சொல்லுவேன், எந்த பிரச்சனைக்காக நீங்கள் தேவனை நம்புகிறீர்களோ, அந்த நிமிடத்திலிருந்து அந்த பிரச்சனை தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த சத்துருடைய கையிலிருந்து தேவன் உங்களை விடுதலை ஆக்குவதை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை அதிசயமாய் உங்களுக்கு வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலவேளையில் இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கையிலிருந்து கர்த்தர் அவருடைய வலதுகரத்தினால் உங்களை ரட்சிக்கப் போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் ஏதுவாயிருந்தாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய அதிசயமான கிருபை இந்த கால வேளையில் உங்களுக்கு செயல்படுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய அதிசயமான கிருபையை இந்த கால வேளையில் நீர் விளங்க பண்ணுவதற்காக நன்றி. உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.